அனைவருக்கும் வணக்கம். In this session you will learn about couple. இரட்டை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். couple அப்படின்னா இரட்டை. Consider a thin uniform rod AB. AB அப்படிங்கிற ஒரு சீரான மெல்லிய கம்பியை கருத்தில் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி its center of mass is at its midpoint C. அதனோட நிறை மையம் அந்த தண்டோட மையப்புள்ளி Cல இருக்கு. Let two forces which are equal in magnitude and opposite in direction be applied at the two ends A and B of the rod perpendicular to it. இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராடோட செங்குத்து திசையில் ஏ மற்றும் பி அப்படிங்கிற அந்த ரெண்டு முனைகளில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சமமான எண் மதிப்பு கொண்ட இரண்டு விசைகள், ஆனால் எதிரெதிர் திசையில் நாம் செயல்படுத்துகிறோம். Let two forces which are equal in magnitude and opposite in direction be applied at the two ends A and B of the rod perpendicular to it. கம்பியின் இரு முனைகள் A மற்றும் B இல் சமமான அதே நேரத்தில் எதிரெதிரான விசைகள் முறையே கம்பிக்கு செங்குத்தாக நாம் செயல்படுத்துகிறோம். The two forces are separated by a distance of 2r as shown in the figure. அந்த ரெண்டு விசைகளையும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2r அப்படிங்கிற தொலைவில் பிரித்து வச்சுருக்கோம். இந்த படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இரண்டு விசைகளும் பிரித்து வச்சுருக்கோம் அப்படின்னா படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி 2r தொலைவில் அந்த ரெண்டு விசைகளும் சமமான எதிர் திசையில், அதுவும் குறிப்பாக தண்டுக்கு செங்குத்து திசையில் செயல்படுது. இங்கே பாருங்கள், யூனிஃபார்ம் ராடோட ஏ அப்படின்ற எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்வேர்டில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, பி அப்படின்ற எண்டில் அப்வேர்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. பட் போத் ஆர் equal in magnitude but acting in opposite direction. The two forces acting at a 2r distance. This midpoint C only center of mass of this rod. Okay. As two equal forces are opposite in direction, they cancel each other and the net force acting on the rod is 0. அந்த ரெண்டு விசைகளும் எதிரெதிர் திசையில் செயல்படுறதுனால ரெண்டும் ஒன்றை ஒன்று சமன் செய்து கொள்கிறது. அதனால் அந்த தண்டின் மீது செயல்படுற நிகர விசை அப்படிங்கிறது சுழி மதிப்பை பெறுகிறது. As the two equal forces are opposite in direction, they cancel each other and the net force acting on the rod is 0. இரண்டு சமமான விசைகள் எதிரெதிர் திசையில் செயல்பட்டு ஒன்றை ஒன்று சமன் செய்கிறதுனால கம்பியின் மீது செயல்படுற நிகர விசை அப்படிங்கிறது சுழி மதிப்பை பெறுகிறது. Now the rod is in translational equilibrium. இப்போ இந்த மெல்லிய தண்டு என்ன செய்யுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இடப்பெயர்ச்சி சமநிலை. நம்ம டைப்ஸ் ஆஃப் ஈக்லிபிரியமில் படிச்சிருக்கோம். டிரான்ஸ்லேஷனல் ஈக்லிபிரியம் அப்படின்னா இடப்பெயர்ச்சி சமநிலையில் இருக்குது. பட் தி ராட் இஸ் நாட் இன் ரொட்டேஷ்னல் ஈக்லிபிரியம். டிரான்ஸ்லேஷனல் ஈக்லிபிரியமில் தான் இருக்குது, ஆனால் ரொட்டேஷ்னல் ஈக்லிபிரியமில் அந்த ராடு இல்லை, சுழற்சி சமநிலையில் இல்லை.
let us see how it is not in rotational equilibrium. எப்படி வந்து அந்த தண்டு ராடு என்ன பண்ணுது ரொட்டேஷ்னல் ஈக்லிபிரியமில் இல்லை அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். எப்படி அது ரொட்டேஷ்னல் ஈக்லிபிரியமில் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். The moment of force applied at the end A taken with respect to center point C produces an anti-clockwise rotation. The moment of force யாரே தி மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அந்த விசையோட திருப்பு திறன் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளைடு அட் தி எண்டு ஏ அப்படிங்கிற முனையில் செயல்படுத்தப்பட்ட அந்த திருப்பு விசையோட திருப்பு திறன் வந்து அந்த தண்டோட மையப்புள்ளி சியை பொறுத்து என்ன பண்ணுது கடிகாரத்திற்கு எதிர் திசையில் சுழற்சியை உருவாக்குது. தி மூமெண்ட் ஆஃப் தி ஃபோர்ஸ் அப்ளைடு அட் தி எண்ட் ஏ டேக்கன் வித் ரெஸ்பெக்ட் டு தி சென்டர் பாயிண்ட் சி ப்ரொடியூசஸ் அன் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன். கம்பியின் முனை ஏயில் செயல்படும் விசையோட திருப்புத்திறன் மையப்புள்ளி சியை பொறுத்து எதிர் கடிகார சுற்று திசையில் சுழற்சியை ஏற்படுத்தும். Similarly, the moment of force applied at the end B also produces an anti-clockwise rotation. The moments அதே மாதிரி தான் B அப்படிங்கிற முனையில் செயல்பட்ட அந்த விசையோட திருப்புத்திறன் என்ன செய்யுது அப்படின்னா அதே கடிகாரத்துக்கு எதிர் திசையில் தான் சுழற்சியை உருவாக்குது. இப்போ அந்த தண்டின் மீது உருவாகிற சுழற்சி விசையின் திருப்புத்திறனால் உருவாகிற சுழற்சி அப்படிங்கிறது கடிகாரத்துக்கு எதிர் திசையில் அமையுது. இங்கே பாருங்கள், இப்போ ஏவின் மீது செயல்படுற விசையின் திருப்பு விசை இந்த திசையில் செயல்படுது, பிங்கிற முனை மீது செயல்படுறது இந்த திசை. அப்போ இதுதான் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடிகாரத்துக்கு எதிர் திசை. தி மூமெண்ட்ஸ் ஆஃப் போத் தி ஃபோர்ஸஸ் அந்த ரெண்டு விசைகளோட திருப்பு திறனும் தி மூமெண்ட்ஸ் ஆஃப் போத் தி ஃபோர்ஸஸ் காஸ் தி சேம் சென்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் இன் தி ராட். அந்த ரெண்டு விசைகளோட திருப்பு திறன்களும் என்ன செய்யுது அப்படின்னா அந்த தண்டின் மீது ஒரே மாதிரியான சுழற்சி இயக்கத்தை உருவாக்குது. Thus, the rod undergoes a rotational motion or turning even though the rod is in translational equilibrium. அதனால் அந்த தண்டு வந்து இடப்பெயர்ச்சி சமநிலையில் இருந்தாலும் டிரான்ஸ்லேஷனல் ஈக்லிபிரியம் கண்டிஷனில் இருந்தாலும் அப்படி இருந்தாலும் அந்த ராட் என்ன பண்ணுது ஒரே ரொட்டேஷ்னல் மோஷனுக்கு இன்வால்வ் ஆகுது. டேர்னிங் மோஷனுக்கு இன்வால்வ் ஆகுது. சுழற்சி விசைக்கு அல்லது சுழற்சி இயக்கத்திற்கு இன்வால்வ் ஆகுது. தி ராட் அண்டர்கோஸ் எ ரொட்டேஷனல் மோஷன் ஆர் டேர்னிங் ஈவன் தோ தி ராட் இஸ் இன் தி டிரான்ஸ்லேஷனல் ஈக்லிபிரியம். இந்த இரண்டு விசைகளோட திருப்புத்திறன்களானது கம்பியின் மீது ஒரே மாதிரியான சுழற்சியை உணர செய்கிறது. எனவே கம்பியானது இடப்பெயர்ச்சி சமநிலையில் உள்ள போதும் சுழற்சி இயக்கத்திற்கு அல்லது திருப்பு விளைவிற்கு உள்ளாகின்றது. A pair of forces which are equal in magnitude but opposite in direction and separated by a perpendicular distance so that their lines of action do not coincidence that causes a turning effect is called a couple. What is mean by couple or what is a couple அப்படின்னு சொல்லி 2 மார்க்ஸில் கேட்பாங்க. A pair of forces அப்படின்னா இரண்டு இணை விசைகள் இல்லையா. ஈக்குவல் இன் மேக்னிடியூட் சமமான எண் மதிப்பு, பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன் ஆனால் எதிரெதிர் திசையில், செப்பரேட்டட் பை எ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் செங்குத்து தொலைவில் பிரித்து வைக்கப்பட்டிருக்குது.
ஸோ தட் அதனால் தேர் லைன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் டூ நாட் கோஇன்சிடென்ஸ். அதனோட நேர்கோட்டு விளைவு அப்படிங்கிறது எப்பவுமே ஒன்றை ஒன்று பொருந்தாது அல்லது கிராஸ் பண்ணாது. தட் காசஸ், அது எதை உருவாக்குது அப்படின்னா எ டேர்னிங் எஃபெக்ட். அது என்ன பண்ணுது, ஒரு திருப்பு விளைவை உருவாக்குது. அந்த திருப்பு விளைவுக்கு பேர் தான் கப்பல், இரட்டை அப்படின்னு பேர். A pair of forces which are equal in magnitude but opposite in direction and separated by a perpendicular distance so that their lines of action do not coincide, that causes a turning effect is called a couple. ஒரே நேர்கோட்டில் அமையாத செங்குத்து தொலைவில் பிரிக்கப்பட்டுள்ள இரண்டு சமமான எதிரெதிர் விசைகள் ஏற்படுத்தும் திருப்பு விளைவு தான் அந்த இரட்டையோட திருப்பு திறன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. We come across couple in many of our daily activities. தினசரி வாழ்க்கையில் அந்த இரட்டை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிறைய சூழ்நிலைகளில் நம்ம கடந்து வந்திருக்கோம். சில எடுத்துக்காட்டுகள் கீழ்கண்ட அந்த 5.14 படத்தில் கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கார் டிரைவிங் இல்லையா, இந்த லெஃப்ட் ஹேண்டில் ஃபோர்ஸ் டவுன்வேர்டில் ஆக்ட் ஆகுது, அண்ட் ரைட் ஹேண்ட் அப்படிங்கிறது அப்வேர்டில் ஆக்ட் ஆகுது. ஆனால் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 2r டிஸ்டன்ஸ், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் ஆக்டிங். அதே மாதிரி இங்கே சைக்கிள் ஓட்டுறோம். சைக்கிள் ஓட்டுறதுல பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெக்கில் ஃபோர்ஸ் பேக்வேர்ட்லேயும் இந்த லெக்கில் ஃபோர்ஸு ஃபார்வேர்ட்லேயும் ஆக்ட் ஆகுது. ஸோ ஈக்குவல் அண்டு ஆப்போசிட் ஃபோர்ஸஸ். இந்த ஃபோர்ஸஸ்லாம் எப்போவுமே ஒன்றை ஒன்று பொருந்தாது. இந்த மாதிரி இயக்கங்களில் செயல்படுற விசைகள் எப்போவுமே ஒரே நேர்கோட்டில் சந்திக்காது. அதான் டூ நாட் கோயின்சைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இதெல்லாம் தினசரி வாழ்க்கையில் நம்ம கடந்து வந்துக்கிட்டு இருக்கிற சில உதாரணங்கள். சரிங்களா? அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ், திருப்பு திறன்களின் தத்துவம். பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட், திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். கன்சிடர் எ லைட் ரோட் ஆஃப் நெக்லிஜிபிள் மாஸ் which is pivoted at a point along its length. மெல்லிய புறக்கணிக்கத்தக்க அளவு நிறை கொண்ட ஒரு தண்டை நம்ம கருத்தில் எடுத்துக்கிறோம். கம்பி துண்டு அல்லது தண்டு அப்படின்னு சொல்லலாம். அது என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீளத்தின் வழியாக சுழலியக்கத்தோட மையத்தில் பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு எடுத்துக்கிறோம். Consider a light rod of negligible mass which is pivoted at a center along its length. மெல்லிய புறக்கணிக்கத்தக்க நிறையுள்ள கம்பித்துண்டு நீளத்தின் வழியாக சுழலியக்க மையத்தில் பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு எடுத்துக்கிறோம். Let two parallel forces F1 and F2 acts at the two ends at a distance d1 and d2 from the point of pivot and the normal reaction force N. Wait. Two parallel forces F1 and F2, இரண்டு இணை விசைகள் F1 மற்றும் F2 அப்படிங்கிறது அந்த acts at the two ends, அந்த ராடோட ரெண்டு முனைகள்லையும் மையத்தில் இருந்து பொருத்தப்பட்ட புள்ளியிலிருந்து D1 மற்றும் D2 அப்படிங்கிற தொலைவுகளில் செயல்படுது. Let two parallel forces F1 and F2 acts at the two ends at distances D1 and D2 from the point of pivot. F1 மற்றும் F2 என்னும் இரண்டு விசைகளானது D1 மற்றும் D2 தொலைவுகளில் கம்பியின் முனைகளில் செயல்படுவது அந்த படத்தில் காட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறோம். தி நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ். இப்போ நார்மல் ஃபோர்ஸ் என்னாச்சு? செங்குத்து எதிர்வினை அப்படின்னு சொல்லுவோம். In the normal force at the point of pivot as shown in the
ஃபிகர். படத்தில் காமிச்சிருக்கிற மாதிரி அந்த செங்குத்து எதிர்வினை அல்லது எதிர் விசைங்கிறது என்ன செய்யுது அப்படின்னா அந்த பொருத்தப்பட்ட புள்ளியில் செயல்படுது. இஃப் தி ராட் ஹேஸ் டு ரிமைன் ஸ்டேஷ்னரி இன் தி ஹரிசாண்டல் பொசிஷன் இட் ஷுட் பி இன் டிரான்ஸ்லேஷனல் அண்ட் ரொட்டேஷனல் ஈக்லிபிரியம். ஒருவேளை அந்த தண்டு வந்து நிலையாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிடைத்தளத்தில் நிலையாக இருந்துச்சுன்னா இட் ஷுட் பி அது முக்கியமாக எந்த மாதிரி சமநிலையில் இருக்கணும் அப்படின்னா டிரான்ஸ்லேஷனல் அண்டு ரொட்டேஷனல் ஈக்லிபிரியமில் இருக்கணும். எந்த மாதிரி சமநிலையில் இருக்கணும்? நேர்கோட்டு மற்றும் சுழற்சி சமநிலையில் இருக்கணும். If the rod has to remain stationary in horizontal position, it should be in translational and rotational equilibrium. கம்பியானது கிடைத்தள நிலையில் ஓய்வாக இருப்பதற்கு அது நேர்கோட்டு மற்றும் சுழற்சி சமநிலையில் இருக்க வேண்டும். Then both the net force and the net torque must be 0. எனவே அந்த நிகர விசையும் நிகர திருப்பு விசையும் கட்டாயம் சுழி மதிப்பாக தான் இருக்கணும். தென் போத் தி நெட் ஃபோர்ஸ் அண்ட் நெட் டார்க் மஸ்ட் பி 0. எனவே நிகர விசை மற்றும் நிகர திருப்பு விசை இரண்டும் சுழியாக இருக்கும். மெல்லிய புறக்கணிக்கத்தக்க அளவு நிறை கொண்ட தண்டு இந்த தண்டோட மையப்புள்ளியிலிருந்து D1 தொலைவில் F1ங்கிற விசை செயல்படுது. கீழ்நோக்கி அதுவும் செயல்படுது. மையத்தில் பொருத்தப்பட்ட புள்ளியிலிருந்து D2 தொலைவில் அடுத்த முனையில் F2ங்கிற விசை அதுவும் கீழ்நோக்கி செயல்படுது. அப்போ அந்த ரெண்டு விசைகளுக்கான செங்குத்து விசை நார்மல் ஃபோர்ஸ் வந்து இந்த பொருத்தப்பட்ட புள்ளியிலிருந்து மேல் நோக்கி செயல்படும். For net force to be 0, சுழலியக்க மையத்தை பற்றிய நிகர விசை வந்து சுழியானால் -F1 + NA -F2 = 0. மேல் நோக்கி செயல்படுற செங்குத்து விசை கூட்டலில் இருக்குது. கீழ் நோக்கி செயல்படுற F1 F2 விசைகள் வந்து இது ப்ளஸில் இருக்குது, இது வந்து மைனஸில் இருக்குது. தட் ஹோல் திங் இஸ் ஈக்குவல் டு 0. தட் மீன்ஸ் N is equal to F1 + F2. Downward force is equal to upward force. For net torque to be 0, நிகர திருப்பு விசை சுழியாவதற்கு D1 F1 - D2 F2 = 0 இருக்கணும். ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத யார் அப்படின்னா டார்க் இல்லையா? அப்போ ஃபோர்ஸ் F1 இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் D1. அதே மாதிரி ஃபோர்ஸ் F2 இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் D2. சம் ஆஃப் those things is equal to 0. That means D1 F1 is equal to D2 F2. The above equation represents the principle of movement. இந்த மேற்கண்ட சமன்பாடு தான் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்புத்திறன்களோட தத்துவத்துக்கான சமன்பாடு, principle of movements. This forms the principle for beam balance used for weighting goods with the condition D1 is equal to D2 and F1 is equal to F2. We can rewrite the equation that D1 F1 is equal to D2 F2 அப்படிங்கிற சமன்பாட்டை நம்ம திரும்ப எழுதுகிறோம், மாற்றி அமைக்கிறோம். அதாவது this forms the principle of beam balance. கோல் தராசு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அதை வடிவமைக்கிறதுக்கு இது வந்து பொருத்தமாக இருக்கும், எடை போடுறதுக்கு இல்லையா? அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா D1ம் D2ம் சமம் அப்படின்னும் F1ம் F2ம் சமம்னு எடுத்துக்கும் போது அதுதான் பீம் பேலன்ஸ்க்கான
கண்டிஷன். எடை போடுறது. சமமான தொலைவில் சமமான நிறைகளை நம்ம தொங்க விடும்போது அந்த சட்டம் வந்து சமநிலையில் இருக்கும். இது அடிப்படையாக வச்சு தான் நம்ம தராசில் எடை போடுறோம், பொருட்களை அளவீடு செய்கிறோம். இப்போ அந்த சமன்பாட்டை திரும்ப எழுதும்போது d1f1 is equal to d2f2ங்கிற சமன்பாட்டை திரும்ப எழுதும்போது f1/f2, இந்த f2 லெஃப்ட்டுக்கு கொண்டு வந்துட்டு d1 ரைட்டுக்கு கொண்டு போகிறோம். f1/f2 is equal to d2/d1 கிடைக்குது. இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது? f1 is direct inversely proportional to d1. அதே மாதிரி f2 is inversely proportional to d2ன்னு தெரியுது. டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஃபோர்ஸ் என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. அப்படிங்கிறத தான் இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது. இஃப் f1 is the load and f2 is our effort, ஒருவேளை f1 அப்படிங்கிறது பலு அப்படின்னும் f2 அப்படிங்கிறது நாம் எடுத்துக்கிற முயற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we get advantage when d1 is less than d2. d1 less than d2 அப்படிங்கிற இந்த நிலை வந்து நமக்கு பயனுள்ளதாக அமையும். This implies that f1 is greater than f2. d1 less than d2 அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக f1 greater than f2 இருக்கும். Hence we could lift a large load with a small effort. எனவே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறிய முயற்சியிலேயே பெரிய அளவு பலுவை கூட நாம் என்ன பண்ண முடியும்? உயர்த்த முடியும். The ratio d2/d1 is called a mechanical advantage of the simple lever. d2/d1 அப்படிங்கிற அந்த தகவுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எளிய நெம்புகோலின் இயந்திர லாபம். எளிய நெம்புகோலின் இயந்திர லாபம் தான் இந்த d2க்கும் d1க்கு இடையில் இருக்கிற தகவு அப்படின்னு சொல்லி வரையறுக்கிறோம். தி pivoted point is called a fulcrum. இந்த சுழலியக்க மையப்புள்ளியை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆதார புள்ளின்னு சொல்கிறோம். அந்த பொருத்தி இருந்தோம் இல்லையா, செங்குத்து விசை நார்மல் ஃபோர்ஸ் செயல்பட்டுச்சு இல்லையா, அதை தான் வந்து நம்ம ஆதார புள்ளி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுக்கு பேர் தான் ஆதார புள்ளி. மெக்கானிக்கல் அட்வான்டேஜ், அதாவது இயந்திர லாபத்தை வந்து நம்ம MA மெக்கானிக்கல் அட்வான்டேஜ்னு சொல்கிறோம். தட் இஸ் d2/d1. There are many simple mechanics that works on the above mentioned principle. மேலே குறிப்பிட்டு இருக்கிற தத்துவத்தின் அடிப்படையில் நிறைய எளிய சாதனங்கள் வந்து வேலை செய்யுது. There are many simple mechanics that works on the above mentioned principle. மேல்காணும் தத்துவத்தின்படி பல எளிய இயந்திரங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஓகே, ஃபைன்.